ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து மாங்கா மல்லி சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கையளவு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு, கொஞ்சம் உப்பு, 4-5 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக மாங்காய் இருக்குது, துருவி வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு. ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு கொஞ்சம், வரமிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வதக்கிக்கலாம். இந்த 4 ஐட்டத்தையும் வந்து வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கணும். வாங்க, இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை 2ஆக கட் பண்ணி போட்டுட்டேன். நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை மிளகா கட் பண்ணி தான் போடணும், ஏன்னா வெடிக்கும், பார்த்து செய்யுங்க. பச்சை மிளகா வதங்கிருச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வச்சிருக்க உப்பு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி இலையெல்லாம் சுருங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பும் உளுந்தும், கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். பாருங்கள், இது நல்லா எண்ணெயில் வறுபட்டுடுச்சு. அந்த கடலைப்பருப்பு மிளகாய் ஸ்மெல் நல்லா வந்ததும் அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துடலாம். ரெண்டு நிமிஷம்தான் லைட்டாக வதக்கிட்டு மாங்காவை துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து 3/4 வாசி இதில் சேர்த்துடலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அந்த பேஸ்ட்லேயும் உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சுட சுட சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாங்காய் கிளறி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கூடவே கொஞ்சம் ரா மேங்கோ எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மாங்காய் வந்து மீதி நான் வச்சுருக்கேன் அந்த ஒரு கப்பில், அதையும் கூட சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறியாச்சு. அந்த ராவாக வச்சுருந்த மாங்காய் போட்டோம்ல, நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸாக இது ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ.